திமுக கூட்டணியிலேயே நீடிப்போம் என்று கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் 3 தொகுதிகள் கிடைக்கும் வரை திரும்ப கேட்போம் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி தீவிரம் காட்டி வருகிறது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மொத்தம் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ், விசிக மற்றும் மதிமுகவுடன் இதுவரை தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை. இந்த நிலையில் நேற்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்தது. ஆனால் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றதால் விசிக பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவில்லை. உயர்நிலை குழு கூடுவதற்கு காலதாமதமாகிவிட்டது. உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மூத்த தலைவர்களை தொடர்பு கொண்டு, குறிப்பாக அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள தலைவர்களை தொடர்பு கொண்டு, இன்றைக்கு எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் கூடுகிறது, அதை இடையிலே நிறுத்திவிட்டு வர இயலாத நிலை இருக்கிறது, ஆகவே வேறொரு நாளில் நாம் பேசுவோம் என்ற தகவலை கொடுத்தோம். அவர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 2ஆ 3ஆ என்ற கேள்வி முன்வைக்கப்படும் நிலையில் 3 என்கிறார் திருமாவளவன். இந்த தேர்தலில் நாங்கள் 3 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் விருப்பத்தை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு சிக்கல் காரணமாக விசிக அதிமுக பக்கம் செல்கிறதா என்ற கேள்விக்கு தனது அதிரடி பதில் மூலம் முற்றுப்புள்ளி வைத்தார் சிதம்பரம் தொகுதி எம்பி. கிடைக்காவிட்டால் என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. திமுக கூட்டணியில்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம். 3 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாததால் பொறுமையாக இருக்கலாம் எனவும் 3 தொகுதிகளை பெறுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசலாம் எனவும் உயர்நிலை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதனால் திமுக விசிக இடையேயான தொகுதி பங்கீடு இறுதியாவதில் இன்னும் சிறிது காலதாமதம் ஆகலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வகுமார்.